குளிர்ந்த அந்த மாலை பொழுதுல குரங்குகள் கூட்டம் தன்னோட மரக்கிளையை தேடி போனாங்களாம். குளிர் அதிகமா இருந்ததால குளிர் காயறதுக்கு நெருப்பு இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சாங்களாம். அந்த இடத்துல சில மின்மினி பூச்சிகள் பறந்துட்டு இருந்ததை பார்த்து கூட்டத்துல இருந்த குரங்கு அதை நெருப்புன்னு நினைச்சு அதை பிடிச்சிட்டு வந்துட்டு காஞ்ச இலைக்கு அடியில வச்சு நெருப்பை மூட்டுற மாதிரி ஊத தொடங்க ஆரம்பிச்சிருச்சான். இதை பார்த்த சில குரங்கு அந்த குரங்குக்கு உதவி செய்கிறேன்னு சொல்ல போய் அவங்களும் இதை ஊத தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது எல்லாத்தையும் மேலே பார்த்துட்டு இருந்த சிட்டுக்குருவி, முட்டாள் குரங்குகளே, அது நெருப்பு கிடையாது, மின்மினி பூச்சி, அதுலேருந்து வெளிச்சம் தான் வருமே தவிர நெருப்பு வராது. குளிர் அதிகமாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிற போய் குகையில் போய் இருந்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிச்சான். நல்லது சொன்னால் யாருங்க கேட்பாங்க? அந்த சிட்டுக்குருவி சொன்னதை எதையுமே கேட்காம நெருப்பை ஊதுறன்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லாக ஊதி ஊதி டயர்டாகி குளிரில் நடுங்கினது தான் மிச்சம். லேட்டாக அந்த சிட்டுக்குருவி சொன்னது கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மின்மினி பூச்சியை பறக்க விட்டுட்டு இந்த குரங்குகள் எல்லாமே பக்கத்தில் இருந்த குகைக்கு போய் தூங்கினாங்களாம். நம்மள சில பேர் இப்படி தாங்க, நம்ம ஏதாவது தப்பு செய்யும்போது யாராவது அது தப்புன்னு சொன்னால் கேட்கவே மாட்டோம். நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்த பிறகுதான் அவங்க சொன்னது அப்போவே நம்ம கேட்டிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணும்னு சொல்ல வரல, ஆனால் நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அது சரியானு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒருவேளை அதில் யாராவது கருத்து சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதும் சரியானதை யோசிச்சு பார்த்துட்டு செஞ்சோன்னா தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் தவிர்க்கலாம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.